அங்காசாபுரி ஆர்டிஎம் வளாகத்தில் அமைந்துள்ள IPPTAR எனப்படும் துன் அப்துல் ரசா ஒளிபரப்பு தகவல் கழகம் மார்ச் 3 முதல் 5 நாள் நடிப்பு பயிற்சி பட்டறையை நடத்தியது. நடிப்புக்கான முக்கிய அம்சங்கள் மொழியாற்றல், வசன உச்சரிப்பு, தெளிவான பேச்சு, முகபாவனை ஆகியவை பற்றிய விளக்கம் இந்த பயிலரங்கில் வழங்கப்பட்டது. நடிப்பு துறையில் அனுபவம் பெற்ற பயிற்றுனர்கள் இந்த அடிப்படை நடிப்பு பயிற்சி பட்டறையை வழிநடத்தினார்கள். சில மண்ணின் மைந்தர்களும் இதில் கலந்து கொண்டனர். மலேசிய திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி நாடகங்களுக்கு புதிய நடிகர்களை உருவாக்கி நாட்டின் படைப்பாற்றல் துறையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதே இதன் நோக்கமாகும் என ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த சுமதி வடியப்பன் கூறினார். இது நம்முடைய இந்திய சமுதாயத்துக்காக, குறிப்பாக இந்திய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறையை நடத்தணும். 5 நாள் பயிற்சி பட்டறை மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு இந்த பயிற்சி பட்டறை நிறைவடைந்தது. இந்த பயிற்சி பட்டறை பொதுவாகவே நடிப்பு துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு பயிற்சி பட்டறை. கலந்துக்கிட்டவங்க ஒரு 30 பேர் கலந்துக்கிட்டாங்க. இவங்களில் மாணவர்கள் இருந்தாங்க, சொந்த தொழில் செய்கிறவங்களும் இருந்தாங்க, நடிப்பு துறையில் ஈடுபட்டு உள்ளவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட அனுபவத்தையும் ஸ்கில்ஸ்ன்ற திறமையையும் வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறைக்கு வந்தாங்க. இது போன்ற பயிற்சி பட்டறைகள் இளம் உள்ளூர் கலைஞர்களை நன்கு பட்டை தீட்டும் என நாட்டின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான டாக்டர் விமலா பெருமாள் நம்பிக்கை தெரிவித்தார். ரொம்ப அருமையாக இருந்தது, கேட்குறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பிகாஸ் நம்மளோட சமுதாயத்துக்கு நம்ம என்னாச்சும் ஒன்று பண்ணோம். நிறைய பேர் திறமை வச்சுருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டேஜ் ஆக்டிங்கோ சரி, இல்லை ஸ்க்ரீன் ஆக்டிங்கோ சரி, தே மஸ்ட் நோ certain டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஸோ தட் யூ கேன் இம்ப்ரூவ் ஃபர்தர் இன் யூர் ஆக்டிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் என்ன படித்தா கூட சரி, அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ படிக்கிறது கல்வின்றது நம்ம டிப்ளமா தான் படிக்கணும், டிகிரி, மாஸ்டர், PhD அது மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு ஸ்கில் பேஸான ஒரு விஷயங்களாக இருந்தால் கூட நம்ம கற்றுக்கலாம், நம்ம பழகிக்கலாம். ஸோ இந்த வகையில் I would like to congratulate IPTA for doing this, and I think this would be a very good platform for all the future artists to perform and get better experience, and I hope that you get opportunities to be on screen or on stage one day. பங்கேற்றவர்களில் சிலர் தங்களின் அனுபவத்தை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நிறைய டிப்ஸு. இதில் மெயினாக எங்களுக்கு கேசவன் சார் ரொம்ப அருமையாக எங்களுக்கு கோச் பண்ணியிருந்தார். அப்புறம் RTMலேருந்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறையா கோச்சஸ் எங்களுக்கு இது பிகினிங், அதாவது ஒரு நியூவாக வரதுன்னா நியூ கமருக்கு எப்படி ஸ்கில் ஆரம்பிக்கணும் ஆக்டிங் ஃபீல்டில் அப்படின்றத எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆக்டிங் மட்டும் இல்லை, அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி திஸ் இஸ் த லாஸ்ட் டே. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் மெமரி, அந்த ஆக்டிங்கில் எப்படி மெமரியை கொண்டு வரணும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இப்தாருக்கு நன்றி. இங்கே 5 நாள் கூசோஸில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி சிறந்த நடிகரோட அவார்ட் நான் வின் பண்ணியிருக்கேன். இந்த அவார்ட் நான் வின் பண்ணதுக்கு காரணம் என்னோடய கோச், என்னோடய டீம் எல்லாமே. ஸோ ஒரு குணாதிசயமான நடிகர் எப்படி நடிக்கணும், அவங்களோட அனுபவத்தை எப்படி முன்னுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் மொழியில் நடத்தப்பட்ட இப்பயிற்சி பட்டறையில் 30 பேர் பங்கேற்றனர்.